ஈரானில் ஏவுகணைகளை கையாள்வது அரசை பாதுகாப்பது என சக்தி வாய்ந்த அமைப்பாக அமெரிக்காவுக்கு பயம் காட்டிய IRGC என்ற இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை ஏவுகணைகளை வீசி துவம்சம் செய்துள்ளது அமெரிக்கா. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒன்றிணைந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது கடந்த சனிக்கிழமை முதல் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட பலர் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு பதிலடி தரும் விதமாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் பல நாடுகள் தங்களது வான்பரப்பை மூடியுள்ளன. கூட்டு ராணுவ நடவடிக்கை மூலம் 48 ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரான் போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரானின் மிக முக்கிய பாதுகாப்பு அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை தரைமட்டமாக்கியுள்ளது அமெரிக்கா. இதில் முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு அமைப்பு கடும் சிக்கலை சந்தித்துள்ளது. இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கடந்த 47 ஆண்டுகளாக 1000க்கும் அதிகமான அமெரிக்கர்களை கொலை செய்துள்ளது. அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதலால் பாம்பின் தலை வெட்டப்பட்டுள்ளது. உலகிலேயே வலிமையான ராணுவம் அமெரிக்காவிடம்தான் இருக்கிறது. இனி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு தலைமையகமே கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. IRGCக்கு தனியான ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படைகள் இருக்கின்றன. இந்த படை ஈரான் அரசுக்கு கட்டுப்பட்டு இயங்குவதில்லை. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி கமேனியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ்தான் இந்த படை இயங்கி வந்தது. பாதுகாப்பை தாண்டி ஈரானின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வலிமையான படையாக இருக்கிறது. 1979 ஆண்டு புரட்சிக்கு பிறகு ஈரானை காப்பதற்காகவே இந்த படை உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமையகத்தை தாக்கி அளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் IRGCக்கு வார்னிங் கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையுங்கள், இல்லை என்றால் மரணத்தை தான் எதிர்கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். ஈரானின் மிக முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளதும் முக்கிய படையும் அளிக்கப்பட்டுள்ளதும் ஈரானுக்கு பேரிடியாக மாறியுள்ளது.